எப்படி எடுக்கலாம்? ஒருத்தர் கர்த்தரை கனம் பண்றாங்களா இல்லையா எப்படி தெரியும்? அவங்க கொடுக்கிற விதத்தை வச்சே அவங்க கர்த்தரை கனம் பண்றாங்களா இல்லையான்றது தெரிஞ்சிருவாங்க. அடுத்தது 8ஆம் வசனம், நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும், பாருங்க பலியை தான் பத்தி பேசுறார். அப்ப கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறது என்பது கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு கிரேட்டஸ்ட் காரியம். கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உண்மையில் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிறார் என்னன்னா, ஏன்பா உலகத்துக்கு நீ நல்லது கொடுத்துட்டு கர்த்தர்கிட்ட வரும்போது மட்டும் இப்படி மோசமானது கொடுக்குறியே, இது உனக்கு நியாயமா அப்படின்னு கேட்கிறார். சொல்றாரு, நீ வந்து உன் அதிபதி கொடுத்து பாரு, ராஜாவை கொடுத்து பாரு, என்ன நடக்கும் என்பதை கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருன்றார். கடவுள் மேல எப்படி ஒரு மனிதனுடைய இருதயம் இருக்கிறது என்பதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கொடுக்கிற விஷயத்தை வச்சுதான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை கண்டுபிடிக்கலாம், செக் பண்ணலாம். சொல்றாரு, காணிக்கை 6ஆம் வசனம், காணிக்கை எங்கப்பா அப்படின்னு கேட்கிறார். கனம்னா என்ன, என் கனம் எங்க என்ன கேட்கிறாரு, எங்க போய் எங்க காணிக்கை எங்க, காணிக்கை எங்கன்னு கேட்கறது மூலம் என்ன கேட்கிறாரு, என் கனம் எங்க, என்னுடைய அன்பு எங்க, என் மேல வச்சிருக்க அன்பு இருக்குதா, கனம் இருக்குதா எங்க அப்படின்னு கேட்கறத நம்ம பாக்குறோம்.